தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணும்போது தான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆவணி மாத பலன் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். இப்போ மேச ராசிக்கு கிரக அடைவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு. மேச ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், அதுக்கப்புறம் சூரியன் அங்க ஆட்சியா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவானும், சனி பகவான் 11ஆம் இடத்திலும், ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாத அமைப்பு. அப்போ இந்த ஆவணி மாதத்துக்கு தான் நான் வந்து கிரக அடைவு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்க, இந்த ஆவணி மாசத்துல என்னென்ன கிரக நடைவுகள் மேச ராசிக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அப்போ அந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேச ராசிக்கு 5ஆம் இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. அது சூரியனு ஆட்சியாவே இருக்க போறாரு. அப்போ நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வாழக்கூடிய தன்மை இந்த ஆவணி மாசம் இருக்க போகுது மேச ராசிக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் அங்க சுக்கிரன் கூட சூரிய பகவான் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் கூட 5ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே இருந்துட்டீங்க பாத்தீங்களா. அப்போ இந்த காலகட்டத்துல 100% திருமணம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் ஆவணி மாசம் 30 நாளுக்குள்ள இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷமா திருமணத்துக்கு மாப்பிள்ளை வரன்னு தேடிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து ரொம்ப மனம் வெறுத்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க, எதுவுமே எனக்கு சரியா செட் ஆகவே இல்லை. அப்பா நீயே சொல்லிப்பா, நீ ஏதோ பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துரு, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உனக்கு கல்யாணம் பார்த்து எனக்கு சடைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையும் கூட சொல்லியிருப்பாரு. ஆனா மாப்பிள்ளை எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க, ஆனா வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாங்களே அப்படின்னு பெண் வீட்டுக்காரர் நிறைய நினைக்கிறதுக்கான தன்மைகள் தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி அப்படிங்கிறது சுக்கிர பகவான், அவர் 4ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 7ஆம் 2-7க்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா குடும்ப ஸ்தானத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ராசியாதிபதியே செவ்வாயே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. இது எல்லாமே குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசம் உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருக்கும் போது திருமண யோகம் இந்த ஆவணி மாதம் 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அமையறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்க போகுது. நான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல, ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு அதிபதியே உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல வந்துருக்காரு. 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது இது மிக சிறந்த அமைப்பா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்க ராசி 9 பாக்கிய ஸ்தானத்துல இருக்குது. இந்த ஆவணி மாசம் முதல்லயே நீங்க பாக்கியத்தை முழுக்க நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலபுருஷனத்துக்கு 9ஆம் இடமான உங்களுக்கு சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. இது மிக அருமையான அமைப்பா இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க குழந்தை பேருக்காக நிறைய நீங்க வந்து இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் குழந்தையே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சூரிய பகவான் அந்த ராசிக்கு 5லயே வந்து நிற்கும் போது கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்கும் போது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைல நீங்க கணவன் மனைவி பிரிவு நோக்கிதான் செல்றிருப்பீங்க. ஏன் அப்படி அப்படின்னா, கல்யாணம் ஆகிங்க 5 வருஷம் ஆச்சுங்க, இதுவரை குழந்தையே இல்லை, என்ன பண்றதே தெரியல, எங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் நமக்கு சரியான வழிமுறையே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் உருவாயிட்டே இருக்கு இல்லையா. நம்மளுக்கு சரியான தேர்ந்தெடுக்கிறதுக்கான தன்மையும் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 100% 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது 100% உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இடம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்துக்கு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த இடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நிறைய ஒரு இடத்த வாங்கியிருந்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க அது இடம் வந்து பாத்தீங்கன்னா அது புறம்போக்கு நிலமா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பக்கத்துக்கு வீட்டுக்கான ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி கோயில் நிலமா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தவிக்க முடியாம தவிப்பீங்க.
ஏன் அந்த அளவுக்கு நிறைய சிரமத்துல பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பூமிகாரன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். அவர் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலேயே இருந்துக்கிறாரு. அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இட சம்பந்தமான பிரச்சனையை நீங்க அதிகமா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி உங்க ராசியிலே இருந்திருப்பாரு. அப்போ உங்க ராசியாதிபதி பூமிகாரன் அப்படிங்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது இட சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்துல ஆவணி மாதம் 30 நாளும் நீங்க இட சம்பந்தமான விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுதான் சொல்லணும். அது உண்மையான அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி நிக்க போறாரு. ஏன்னா ஒரு 5ஆம் அதிபதி அஞ்சலியா நிற்கும் போது உங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலும் மிக பர்ஃபெக்டா கிடைக்க போற மாசம் உங்களுக்கு மேச ராசிக்கு இருக்க போகுது அப்படிங்கிறீங்களா. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா 9 செப்டம்பர் மாசம் 9, 10, 11 3 தேதிகள்ல நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா ஒரு சந்திராஷ்டம காலத்துல ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா அமைக்கும் மிக கம்மியான வாய்ப்புகள் இருக்க போகுது. அது அந்த எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு அது இழுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதனால சந்திராஷ்டம காலத்துல செப்டம்பர் மாசம் நீங்க கவனமா இருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு. இதுல வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லாம இந்த வெளிநாட்டு வேலைக்காக நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல வக்ரமாக்குது. இப்ப வெளிநாட்டுல வேலை இழந்து நிறைய பேர் வேலை தேடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு போகுது. அதனால அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோம்லோடு நீ கார்டியூ எல்லாம் போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 2க்கு வந்துட்டாரு. அப்போ இந்த அடுத்து ஆவணி மாசம் 5ஆம் அதிபதி 5லயே இருக்க போறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல வேலை ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா 100% சப்போர்ட் பண்ண போகுது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானமான சனி பகவான் சுபத்தன்மை வெற்று வக்கரமாகி உங்க ராசியை பாக்குறாரு. இது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ இந்த வரக்கூடிய ஆவணி மாசம் ஃபுல்லா நல்ல யோகத்தை பெறக்கூடிய ராசி உங்களுக்கு மேச ராசியா இருக்க போகுது. இல்ல வெளிநாட்டுல போலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. எப்ப போறதுனே தெரியல அப்படிதான் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. இது நல்ல காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயஸ்தானம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற பாத்தீங்களா அது நல்ல யோகத்தை பெற போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி எப்ப 2க்கு வந்தாரோ அப்பவே உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்களுக்கு 100% வெளிநாடு யோகத்தை கொடுக்க போறாரு. அதனால நல்லபடியா பயன்படுத்தினா மட்டும் சரிங்களா. இது எல்லாமே ஆவணி மாசத்துக்கு மேச ராசிக்கு உண்டான பலன்கள் மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலும் திசா புத்திக்கு தகுந்தால் போல் கிரக நிலைக்கு தகுந்தால் போல் பலன்கள் மாறுபடும். நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.